அகில இந்திய ஒர்க்கிங் பிரசிடெண்ட் மதிப்புக்குரிய நிதின் நபீன் அவர்களுடைய நாளைக்கு நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு 19, 20, 21 ஆகிய 3 நாளுக்கும் டெல்லி இருந்துட்டு மறுபடியும் 23ஆம் தேதி பாரத நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதுராந்தகம் பகுதியில் பேச இருக்கிறார்கள். அது சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள், மதிப்புக்குரிய தமிழ் மாநில ஜி.கே. வாசனையா அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் தோழமை கட்சியுடைய பாரிவேந்தர் மற்றும் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் தொடர்ந்து நடைபெறும். அதாவது அவங்க வேணால் காப்பி எடுத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே 2000 ரூபா அறிவித்திருக்காங்க. இப்போ 2000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பழைய 2021 தேர்தலில் 1500 ரூபா அறிவிச்சிருந்தாங்க. அது திமுக தேர்தல் அறிக்கை பார்த்த ஒன்று அறிவிக்கல. அதாவது ஆராசா அவர்கள் அவங்களுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தலைவரை அதனுடைய அமைப்பு ரீதியாக அல்லது ஜாதி ரீதியாக பற்றி பேசியிருக்கிறான்னு சொன்னால் அதை பற்றி அவர்கள் தான் விமர்சனம் செய்ய வேண்டுமே தவிர நான் விமர்சனம் செய்ய முடியாது. என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இதே மாதிரி பெண்களை இழிவுபடுத்தியும் ஜாதிகளை இழிவுபடுத்தியும் பேசுகின்ற கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது என்பதை தான் என்னால் சொல்ல முடியும். கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வருவாங்களா? டிடிவி வருவாங்க? 23 நீங்கள் வருவீங்களா மேடையில்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.